லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூர் மருதமலை வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு வந்து ரிலேட்டிவ் வீட்ல தான் ஸ்டே பண்ண போறோம். எங்க ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு வீட்ல தான். நமக்கெல்லாம் ஈஸியாவே அந்த பாண்டிங் கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். பெரியப்பா பசங்க, மாமா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப இருக்க குட்டீஸ்க்குலாம் அந்த பாண்டிங் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க. இந்த 2 டேஸ் மொபைல் ஃபோன் எதுவுமே எடுக்கல. அவ்ளோ என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே செமையா என்ஜாய் பண்ணோம்னு சொல்லலாம். அவ்ளோ ஈஸியா மிங்கிள் ஆயிட்டாங்க. நாங்க சின்ன வயசுல எப்படிலாம் என்ஜாய் பண்ணோமோ, அத பார்க்குற மாரியே இருந்தது. இவங்க வீட்டு பக்கத்திலேயே ஏர்போர்ட் இருக்கனால நெறைய ஃப்ளைட்ஸ் வந்து ஃப்ளை ஆயிட்டே இருந்தது. சஷ்டிக்கு அத பார்த்து செமையா என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அப்படியே சின்ன வயசு ஆயிட்டேன்னே பார்த்துக்கங்களேன் நானே. அங்கேருந்து டாட்டா காட்டுறாராமே, எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது? இவ்ளோ வயசானாலுமே எனக்குமே சில டைம்ல ஒரு அல்ப ஆசைங்க. ஃப்ளைட் போனா டக்குன்னு வெளில வந்து பார்க்குற ஹேபிட் எனக்கு இன்னுமே இருக்கு. உங்களுக்கும் அது இருக்கா? அப்படின்னு சொல்லுங்க. இந்த 2 டேஸ் போனதே தெரியல. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அவ்வளோ ஒரு ரிலாக்ஸா இருந்துச்சு. 2 டேஸ் இருந்துட்டு கிளம்பிட்டோம்.